ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நம்மளுடைய நிஃப்டி அப்டேட், பேங்க் நிஃப்டி அப்டேட் இதை பற்றி நம்ம போட்டுட்ருக்கோம். இந்த சைக்காலஜி வீடியோ சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து ரொம்ப ரேராக தான் என்னால் போட முடியுது. டைம் இல்லாத காரணத்தினால என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல அடிக்கடி. ஸோ இப்போ கொஞ்சம் டைம் கிடச்சிது, அதனால் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எவ்ரி வீடியோக்கு பின்னாடி அதோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் தான் உங்களுக்கு அது 300 லைக்ஸ் 500 லைக்ஸ்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு இருக்கிறது. அது வந்து உங்களுக்கு உண்மையிலே எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றது உங்களுக்கு கீழே கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். இல்லை டைம் இல்லை அப்படின்றவங்க லைக் பண்ணிடலாம். ரைட்டுங்களா? நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி இது லெஃப்ட்டில் இருக்கிறது நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷனல் குரூப் ப்ரைஸ் ஆக்ஷன் சிவாஜி அப்படின்னு கிட்டத்தட்ட 10,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இது என்னுடைய ஒரிஜினல் சேனல். இது என்னுடைய பேர்லேயே நிறைய பேர் டூப்ளிகேட் சேனல் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு எதுவும் காசு கொடுத்து எதுவும் ஏமாறாதீங்க. இது முற்றிலும் இலவசம். மார்க்கெட்டில் என்னுடைய வியூஸ் இன்றைக்கி என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, என்ன மாதிரி ஆகும் அப்படின்றத உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு அப்பப்போ மெசேஜ் அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு நீங்கள் இதுலேயும் உங்களுடைய ஆர்ட்ஸ் அண்ட் லைக்ஸை மறக்காமல் பதிவு பண்ணிவிடுங்க பார்த்துட்டு. ரைட்டுங்களா? சரி, இன்றைக்கி நம்ம ஒரு சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயம் தான் நம்ம டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது, எனக்கு இந்த ட்ரேடிங்கில் லாஸ் வருது சார், அந்த லாஸை பார்த்தா பயமாக இருக்குது, அதனாலேயே தப்பாக ஏதோ பண்ணிடுறேன் நான். இப்போ ஒரு 1000 ரூபாய் வந்து லாபம் வரும்னு எதிர்பார்த்து நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறது. எல்லாருமே அவ்வளோதான். எல்லா மனுஷங்களும் வந்து இன்றைக்கி ஏதாச்சும் கிடைக்குமா, இன்றைக்கி என்ன பண்ணலாமா அப்படின்ற ஒரு இதுவில் தான் பார்ப்பாங்க. ஸோ ஒரு 1000 ரூபாய் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்து ட்ரேட் எடுத்துட்டேன். ஆனால் அதுக்கு 1000 ரூபாய்க்கு பதிலாக எனக்கு வந்து கிட்டத்தட்ட அவனுக்கு 2000 ரூபாய் லாஸ் காமிக்குது. அந்த சுச்சுவேஷன் ரன் ஆகிட்டுருக்கு. நம்பர்ஸ் மேலே கீழே ஒரு 1800, 2100, 2200, 1500 இந்த மாதிரி லாஸ்ட் ஜோனில் போயிடுச்சு. ஆனால் நான் எதிர்பார்த்து வந்தது ஒரு 1000 ரூபாய் கிடச்சா போதும் தான் வந்தேன். ஆனால் அந்த ஸ்க்ரீன் ரன் ஆகிறத பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு 1000 ரூபாய் லாஸ் ஆக சொல்ல என்ன பண்ணியிருந்தேன், இன்னும் கொஞ்சம் ரிகவர் ஆகிடும், வெயிட் பண்ணலான்னு பார்த்தேன். அது அப்படி 1500, 2000 லாஸில் போயிட்டு ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி டைமில் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பயம் வந்துடுது. என்னடா அது இன்றைக்கும் லாஸில் போச்சு அப்படி என்ன பண்ணுறேன், நான் 4000 ரூபாய் லாஸை போய் கட் பண்ணுறேன். 4000 ரூபாய் லாஸை கட் பண்ணி திரும்பவும் வந்து இன்னொரு ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு எடுக்கிறேன். அந்த ட்ரேட் என்னாச்சு, ஒரு 1000 ரூபாய் லாபத்தில் போது டக்குன்னு கட் பண்ணிடுறேன். புரியுதுங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அந்த 1000 ரூபாய் போக சொல்லவும் உங்களுக்கு பயம் இருக்குது. அது புரிஞ்சுங்க. நீங்கள் லாஸ் வந்தால் தான் பயம் வருது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அது கிடையாது. நீங்கள் லாபம் வந்தாலும் பயப்படுறீங்க அப்படின்னு அர்த்தம். ரீசன் என்னென்னா, உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத லாபமோ அல்லது நஷ்டமோ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பயம் வரும். புரியுதுங்களா? உங்கள் கண்ட்ரோலில் உங்களுக்கு தெரியாத, உங்களுக்கு அறியாத ஒரு லாபமோ நஷ்டமோ நடக்குது உங்கள் கண்ணு முன்னாடி, டிஜிட்டல் ரன் ஆகிட்டுக்கு நம்பர் அப்படின்றப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அந்த பயம் வந்து வரும். அந்த பயம்தான் வந்து நம்ம இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறது. ரைட்டுங்களா? சரி, இப்போது ஒரு ட்ரேட் நீங்கள் எடுக்கிறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்மளுடைய 1 மினிட் ஸ்டடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அது பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு 200 EMAக்கு மேலே ஒரு ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் வந்து ட்ராவல் ஆகுது. ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் ட்ராவல் ஆகுது. ரைட், ஓகே. 1 மினிட் கேண்டில் நடந்து முடிஞ்சதுப்பா இங்கே வந்து ஒரு பிரேக் அவுட் நடக்குது. அந்த 1 மினிட்டையே திரும்ப வந்து பிரேக் அவுட் நடக்குது. பிரேக் அவுட் நடந்தப்போ டைட் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 10 பாயிண்ட், ஒரு 280க்கு நீங்கள் ஒரு என்ட்ரி போடுறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கிடைக்குது. இந்த இடத்துல ஒரு ஸ்விங் லோ கிடைக்குது. இங்கே ஒரு 15 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வருது. இங்கே போட்டால் 15 பாயிண்ட்டு, இங்கே போட்டால் 10 பாயிண்ட். ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே. இந்த 15 பாயிண்ட்டும் சரி, இந்த 10 பாயிண்ட்டும் சரி, உங்களுக்கு இந்த இதில் என்ட்ரி போடுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸ் தெரியும். உங்கள் கண்ணுக்கு முன்னாடி எனக்கு இன்றைக்கி 1000 ரூபாய் லாஸு, இன்றைக்கி 1,50,000 ரூபாய் லாஸ் அப்படின்ற விஷயம் தெரியும். அப்போது அந்த லாஸை கையாளுற திறமை உங்கள்கிட்ட இருக்குது, அந்த கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் கீழே வந்துடுச்சுன்னா கூட உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்றது முன்கூட்டியே தெரியும். ஓகே. அப்போ இந்த மாதிரி லாஸ் ஆக சொல்ல நீங்கள் பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும். ஏன்னா உங்களுக்கு தெரியாத இடத்துல தான் வந்து இன்னும் எவ்வளோ லாஸ் ஆகுமோ தெரியாமல் இருக்கும். ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்கு லாஸ் ஆக போகிறது கிடையாது. இந்த 1500க்கு மேலே உங்களுக்கு லாஸ் கிடையாது. அது தெரிஞ்ச விஷயம் இல்லையா? அப்போது லாஸோடைய லிமிட் வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னா உங்களுக்கு பயம் வராது. நான் சொல்கிறது இந்த 1 மினிட் ஸ்ட்ராட்டஜியில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு. நம்மளுடைய இதுக்கு முன்னாடி இந்த 8-9 வருஷமாக நம்ம இலவச யூடியூப் சேனல் இருக்குது. அதுலேயே நீங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் இந்த 200 EMA இனிமேல் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அதையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ அதுலேயும் உங்களுடைய என்ட்ரி இருக்கும். ஸ்விங் லோ, ஸ்டாப் லாஸு. ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் லிமிட் எவ்வளோன்னு தெரியும். டார்கெட் போது விடுங்க. டார்கெட் நான் பற்றி பேச விரும்பல. ஃபஸ்ட் நான் வந்து லாஸை பற்றி பயமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களா, அந்த லாஸை சாரி
ஏன் லாஸை பற்றி பயமாக இருக்குதுன்னா, நம்ம இந்த ட்ரேடில் லாஸ் ஆகிடுச்சு, அடுத்த ட்ரேடில் லாஸ் ஆகுமோ ப்ராஃபிட் ஆகுமோ அப்படின்னு தெரியாத பட்சத்துலேயும் உங்களுக்கு லாஸை பார்த்தா பயம் வரும். ஸ்டாப் லாஸ் எவ்வளோ போடலன்னு தெரியல அப்படின்றப்பவும் அந்த லாஸை பார்த்தா பயம் வரும். அப்போது அந்த லாஸை பார்த்தா எப்பப்பெல்லாம் பயம் வருதோ அதுக்கான சொல்யூஷனை தேடுங்க. இப்போ எனக்கு இந்த மாதிரி டைமில் எனக்கு லாஸை பார்த்தா பயம் வருது அப்படின்றீங்க. இப்போ நான் சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும்னு நம்புகிறேன் நான். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா அந்த லாஸ் லிமிட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு பயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு போகலாம். அதாவது அந்த லாஸை பார்த்தா பயம் வரக்கூடாதுன்றதுக்காக டார்கெட் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா டார்கெட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த லாஸை பார்த்தா பயம் வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது நீங்கள் ஒரு இந்த இடத்துல இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல என்ட்ரி போட்டிங்க, ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது அல்லது இங்கே இருக்குது. உங்களுக்கு எதில் நீங்கள் ட்ராவல் பண்ணி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் வந்து உங்களுக்கு 100% வந்து வின் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது கன்ஃபார்மாக, தெரியும் இல்லைங்களா? அப்போ என்னாகும், ஒரு 65% இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது, ஒரு 75% இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதுன்றது தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி சில மாதங்களில் வந்து 65% கொடுக்கு சார், சில மாதத்தில் வந்து 75% கொடுக்குது அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு 4 மாதம் வந்து ஸ்ட்ராட்டஜி பேக் டெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இது வந்து சரியாக தவறா, இது சரியாக இந்த நம்ம பண்ணுறது சரியான வழியில் போயிட்டுருக்குமா இல்லை தப்பா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் அதை யூஸ் பண்ணுறது பண்ணாது உங்களுடைய விருப்பம். இது சில ஸ்ட்ராட்டஜி வந்து 50% தான் சார் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குது, அது புரியுது. ஆனால் அந்த அப்பேற்பட்ட ஸ்ட்ராட்டஜி நமக்கு தேவையில்லை. அட்லீஸ்ட் ஒரு 65% உங்களுக்கு நான் ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறது இதுவாக யூஸ் பண்ணிங்க. அது வந்து ஒரு 3 நாளைக்கு ஒன்று தான் வருது சார் அப்படின்னு பரவாயில்ல, 4 நாளைக்கு கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி அது ரன் ஆகட்டும், தப்பு இல்லை. நமக்கு டெய்லி சம்பாதிக்கணும்னு இருந்தால் தான் பிரச்சனை. நமக்கு மாதம் கடைசியில் வந்து 10% 15% வருது அப்படின்னா நம்ம சேஃபர் ஜோன்லேயே போயிடலாமே. நமக்கே அது டெய்லி அது கூட முட்டி மோடி போராடிட்டு இருக்கட்டும். அது கூட நம்ம ஸ்ட்ரெஸ் எடுத்துகிட்டு நம்ம ஃபேமிலி கூட நிம்மதியாக இருந்துட்டு அதுக்காக அப்பேற்பட்ட நமக்கு பணம் எதுக்கு? நமக்கு நிம்மதியாக வரணும், ரிஸ்க் கம்மியாக வரணும், அந்த ரிஸ்க் நம்ம கையாள திறமை நம்மக்கிட்டே இருக்கணும். ரைட்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த இதில் என்ட்ரி எடுத்தீங்க. இந்த லாஸ் வந்து 10 பாயிண்ட் அல்லது 15 பாயிண்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 15 பாயிண்ட் உங்களுக்கு தேவையான எவ்வளோ ப்ராஃபிட்டு? இப்போ 1000 நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 வேணும். உங்களுக்கு இங்கே வந்தால் தான் உங்களுக்கு லாபம் வந்து சரியான லாபமாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன ஆச்சு, மார்க்கெட்டு கீழே வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு உங்களுடைய எஸ்எல் அடிச்சிச்சின்னு வச்சுக்க. எக்ஸாம்பிள் இந்த 10 பாயிண்ட் போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு 1000 நஷ்டம் அடைஞ்சிச்சு இந்த ஸ்ட்ராட்டஜியில். அப்போ என்ன பண்ணிங்க, உங்களுக்கு அடுத்த ஸ்ட்ராட்டஜி இன்னொரு ஸ்ட்ராட்டஜி தெரியல, அந்த ஸ்ட்ராட்டஜி எடுங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியில் இன்னொரு 10 பாயிண்ட் ரிஸ்க் எடுங்க. அதாவது நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு அந்த ஒரு ட்ரேடுக்கு மேலே எடுக்கிற கெப்பாசிட்டி இருந்தால் சார் என்னால் 2வது ட்ரேடையும் வந்து நல்ல தைரியமாக கையாள முடியும், அந்த அடுத்த 1000 என்னால் பேலன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு அந்த மாதத்தில் நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்கேன், அந்த ஸ்ட்ராட்டஜி அற்புதமாக ஒர்க் ஆகிருக்குது அப்படின்ற நம்பிக்கை கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வரும் வரை இந்த நான் சொல்கிற விஷயங்கள் புரியாது. வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும். புரியுதுங்களா? அப்போ திரும்ப அப்ளை பண்ணுங்கள். திரும்ப அந்த 1:2 டார்கெட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அன்றைக்கி நோ லாஸ் நோ ப்ராஃபிட் சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணுங்கள். ரீவெஞ்ச் பண்ணாதீங்க. இன்றைக்கி லாபம் வந்தே வரணும், இன்றைக்கி நான் இன்றைக்கி என்ன காரணமானாலும் எனக்கு 1000 எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறியோடலாம் இருக்காதுங்க. நம்ம ட்ரை பண்ணுவோம், முடிஞ்சால் நமக்கு அந்த 1000 நஷ்டம் இல்லைன்னா 2000 லாபம், ரெண்டுத்து எது நடக்குதோ நடக்கட்டும், அவ்வளோதான். சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரொம்ப வீடியோ லென்த்தாக்க விரும்பலை. ஜஸ்ட் இன்றைக்கி இந்த வீடியோ மட்டும் போதும். இந்த இவ்வளோ தூரம் வந்து இருக்கும். இதுக்கு உங்களுடைய சப்போர்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். இதை சம்மந்தம் உங்களுக்கு அதிகமான சப்போர்ட் செஞ்சால் கண்டிப்பாக இதை பற்றி நம்ம சைக்காலஜி பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.